வணக்கம். நான் பிரேம்நாத். ஜப்பானுக்கு அடுத்தபடியா எந்த நாட்டில் ஜப்பான் மக்கள் அதிகம் வாழ்றாங்க, அதிக பேர் வசிக்கிறாங்க? இந்த கேள்வி நான் கேட்டிருந்தேன். பலர் பிரேசில்னு சரியான பதில் சொல்லியிருக்கீங்க. ஆமாம், ஜப்பான் நாட்டுக்காரங்க ஜப்பானுக்கு அடுத்தது அவங்க வெளிநாட்டில் அதிகம் வசிக்கிறாங்கன்னா அது பிரேசிலில் தான். 20 லட்சம் ஜப்பானியர்கள் பிரேசில் நாட்டில் வாழறாங்க. பிரேசில் சவுத் அமெரிக்காவில் மிகப்பெரிய நாடு. பிரேசில் சவுத் அமெரிக்கன் காண்டினென்ட், சவுத் அமெரிக்கா கண்டம் இருக்குல்ல, அதில் மிகப்பெரிய நாடு பிரேசில். அந்த பிரேசிலில் பார்த்தீங்கன்னா போர்ச்சுகீஸ்ன்ற மொழி பேசுகிறாங்க. ஜப்பானியர்களுக்கு அந்த போர்ச்சுகீஸ் கற்பதற்கு எளிதாக இருக்கும். ஏன்னா ஜாப்பனீஸ் போர்ச்சுகீஸ்லாம் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். தமிழ், ஜாப்பனீஸ், போர்ச்சுகீஸ், ஸ்பானிஷ், இட்டாலியன், கொரியன் இதெல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். அதனால் ஜப்பானியர்கள் அந்த மொழியை, அதாவது பிரேசிலியன் போர்ச்சுகீஸை கற்றுக்கிட்டு அந்த நாட்டில் வாழ்வதற்கும் அவங்களுக்கு ஏற்ற வகையில் இருக்கும். மேலும் அந்த நாட்டில், பிரேசில் நாட்டில் 400 வானூர்தி நிலையங்கள் அப்படின்னா ஏர்போர்ட்ஸ் சரிங்களா, 400 ஏர்போர்ட்ஸ் இருக்குது, வானூர்தி நிலையங்கள் பிரேசிலில். சவுத் அமெரிக்கா பெரிய நாடு, 20 கோடி பேர் மக்கள் தொகை. அதாவது 5ஆவதா மக்கள் தொகை பட்டியலில் முதல்ல இந்தியா இருக்குது, 2வது சைனா, அப்புறம் யுஎஸ். அந்த பட்டியலில் 5ஆவது இடத்துல இந்த பிரேசில் இருக்குது. அவ்வளோ பேர் இந்த ஒரு நாட்டில் வசிக்கிறாங்க. 20 கோடி பேர் வசிக்கிறாங்க. பிரேசிலியன் போர்ச்சுகீஸ் கற்றுக்கிட்டிங்கன்னா நிச்சயமாக நல்ல மதிப்பு உண்டு எதிர்காலத்தில். பெரும்பாலும் இந்த போர்ச்சுகீஸ் மொழியெல்லாம் யாரும் கற்றுக்க மாட்டாங்க. இதோடைய முக்கியத்துவம் யாருக்குமே தெரியாது. அதனால் வாய்ப்பு கிடைச்சிது அப்படின்னா இந்த பிரேசிலியன் போர்ச்சுகீஸ் மொழியை கற்றுக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க. ரொம்ப அழகாக இருக்கும். லத்தீன்லேருந்து பிரிந்த மொழிகள் நிறைய இருக்குது, சின்ன சின்ன மொழிகள்லாம் இருக்குது. நான் பெரிய முக்கியமான மொழிகள்லாம் சொல்லிடுறேன். ஸ்பானிஷ், போர்ச்சுகீஸ், ஃப்ரெஞ்சு, இட்டாலியன், அப்புறம் ரொமேனியன் சொல்லுவாங்க. அது கொஞ்சம் பேர் தான் பேசுகிறாங்க. அதனால் நம்ம 4 மொழி இருக்குது. ஸ்பானிஷ், போர்ச்சுகீஸ், ஃப்ரெஞ்சு, இட்டாலியன். லத்தீன்லேருந்து பிரிந்த இந்த 4 மொழிகளும் அழகு தான். இது 4ல் ரொம்ப அழகாக இருக்கிறது போர்ச்சுகீஸ். நீங்கள் போர்ச்சுகீஸ் டைலக்ட்ஸ், கான்வர்சேஷன்ஸ் அப்படின்னு நீங்கள் யூடியூப்பில் தேடி பாருங்கள். ரொம்ப அழகாக இருக்கும் இந்த மொழி கேட்குறதுக்கு. சரிங்களா? இதுக்கப்புறம் ஜப்பான் அப்படின்னு நீங்கள் நினைக்கும் அப்படின்ற ஒரு சொல்ல நீங்கள் கேள்விப்படும்பொழுது கண்டிப்பாக பிரேசிலியன் போர்ச்சுகீஸ் 20 கோடி பேர் நாட்டில் இருக்கிறாங்க, 20 லட்சம் ஜப்பானியர்கள் இருக்காங்க அப்படின்னு இந்த தகவலையும் நீங்கள் கூடுதலாக நினச்சி பார்ப்பீங்கன்னு நம்புகிறேன். ஏன்னா நன்றிய அதை பற்றின தகவல் சொல்லியிருக்கேன், அதனால் சொல்கிறேன். சரி, இந்த நாட்டை பற்றி தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஜப்பான் நாட்டு மக்கள் அவங்க நாட்டுக்கு அடுத்தது எந்த நாட்டில் அதிகமாக இருக்கிறாங்கன்ற தகவலையும் தெரிஞ்சுக்கிட்டீங்க. நாளைக்கு ஒரு புதிய காணொளியில் சந்திக்கிறேன். நன்றி, அனைவருக்கும் நன்றி.